வெல்கம் டு ராஜவாணியம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக, நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வகையில் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா சோயா சங்க்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன போடணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லாவே நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா, எப்போவுமே ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் போட்டு நம்ம கிரேவி பண்ணுவோம் இல்லையா. நான் சமீபத்தில் மஸ்கட் போகிறப்போ என்னோடய சிஸ்டர் இந்த மாதிரி சொன்னாங்க. இது என்னென்னா தேங்காய் பவுடர் பண்ணி அதை 2 ஸ்பூன் எடுத்து போட்டோம்னா அந்த தேங்காய் பால் ஊற்றி பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வர்றதுக்காக இந்த பவுடர் இங்கே நல்லா இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரும்போது நமக்கு இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. நான் போகிறப்ப இந்த மாதிரி பாதாம் ஃப்ளேக்ஸும் பிஸ்தா ஃப்ளேக்ஸும் கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போவும் அவங்க நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா பட்டை பொடி. இது எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும். கேக் பேக்கிங் பண்ணுறதுக்கு, நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் அந்த ஜீரக தண்ணியில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நமக்கு அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பியூரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக தான் போடணும். இப்போ கஸ்தூரி மேத்தி, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை ரெட் சில்லி எல்லாமே போட்டுட்டு இந்த சோயா சங்க்ஸை அப்படியே நம்ம போட்டுட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம்னா இது எல்லாமே அதில் இறங்கி நம்ம ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கொடுக்கும். இதுதான் என்னோடய ஸ்டைலுங்க. நான் இதுதான் பன்னீரும் இப்படி தான் பண்ணுவேன், கேப்சிகம் பண்ணாலும் இப்படி தான், மஷ்ரூம் பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவேன். இது பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா கிடைக்கும். அதனால தான் அது ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுங்களையும் தேங்காய் பாலை எப்படி பண்ண, இந்த ஒரு மாதிரி பவுல் வச்சுக்கோங்க. இந்த பவுலில் இந்த பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போட சொன்னாங்க. சிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க, நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் போட்டுடலாம். 3 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் இல்லாமல் நல்லாவே இந்த மாதிரி, அவ்வளோதாங்க. இதை நம்ம லாஸ்ட்டில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே இது நிறைய கிடைக்குதுன்னு சொன்னாங்க. இது இங்கே கிடைக்குதா என்னன்னு தெரியல எனக்கு. நம்மளும் செஞ்சு பார்ப்போன்ட்டு செஞ்சு பார்க்குறேன். வெங்காயம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இந்த மல்லிப்பொடியெல்லாம் நம்ம சரசுக்கிட்ட தான் நான் வாங்குகிறேன். இது காஷ்மீரி சில்லி, இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் தக்காளி பியூரி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதை அப்படியே ஊற்றி இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு கலந்து கொடுங்க. இப்போ நல்லா பச்சை வாசனம் போயிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பே கூடிய மட்டும் போடுங்க, அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த சோயா சங்க்ஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கஸ்தூரி மேத்தி எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே கம்மி தான், ரொம்ப ஈஸியாக தான் நம்ம இது பண்ணுறோம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை
நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியே தான் எதுவும் இருக்குது, அப்படி ஊற்றிட வேண்டியது தான். இதுக்கு ஒரு தனி ஒரு சுவை கொடுக்குதுங்க. இது இங்கே கிடைக்குதா என்னன்னு நானும் பார்க்கணும், கேட்டு பார்க்கணும். கிடைச்சதுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம தேங்காய் பால் டேஸ்ட்டு தான், அங்கே அவங்களுக்கு தேங்காய் ஜாஸ்தி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதை நமக்கு வாங்கிட்டு வந்ததுனால நம்ம பண்ணுறோம். செம்மையாக இருக்குதுங்க டேஸ்ட்டு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா இதை விடையும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம் சாதம், புலாவ், ஒயிட் ரைஸு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவியும் இல்லை, செமி சாலிடாக அப்படி பண்ணியிருக்கோம். ரொம்பவும் அட்டகாசமான சுவையில் வந்திருக்குது. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஒயிட் ரைஸ்க்கு தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பால் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.